ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்க்குறப்போ ஒரு இமோஷனலாக ஒரு ஷாக் இருக்கு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் ஒரு சின்ன கவர் கூட கொடு. அவர் வந்து நிறைய கோயில்களுக்கு போகிற பழக்கம் உள்ளவர். குறிப்பாக கரூரில் இருக்கிற சில கோயில்களுக்கு அவர் தொடர்ந்து போவார். ஸோ அதற்கெல்லாம் பயந்து கோயம்புத்தூரில் அதிமுக தேர்தலையே பாஜகவுக்கு விட்டு கொடுக்கலையா? அதை நம்ம பார்க்கலையா? அவருக்கு எல்லா ஆப்ஷனும் தான் இருந்திருக்கும் இல்லையா? பாஜக வாஷிங் மிஷினால் வெளுக்கப்பட்ட பல பேருக்கு இருந்த வாய்ப்புகள் அவருக்கும் இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் கரூரில் இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்குக்கு மட்டும் அனுமதி தர மாட்டேங்கிறாரு? ஏன்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அதில் வந்து குறுக்க நிற்கிறாரு. ஊழல் வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிமுகலாம் அவரை விட்டு ஒதுங்கிட்டீங்களா? நீங்கள் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்து போய் காலில் நெடுக்கத்தானே விழுந்தீங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து இவர் செந்தில் பாலாஜி வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. வந்து அவரை நீங்கள் பேசும்போது ரொம்ப ஒரு எமோஷனலாக ஆகி பேசிகிட்டு இருக்கீங்க. வந்து என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன சொன்னார் அவர்? இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு 15 மாத ஒரு இடைவெளிக்கு அப்புறம் ஒரு கடுமையான காலகட்டத்திற்கு அப்புறம் ஒரு ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய அசுரத்தனமான அத்தனை அதிகாரத்தையும் அவங்களுக்கு கீழ் இருக்கிற அமைப்புகளையும் பயன்படுத்தி ஒரு செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனிநபரை வந்து ஒரு மாநிலத்தின் அமைச்சரை வந்து ஒரு அர்த்தராத்திரியில் ஒரு முறை ஒரு கிரிமினலை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அவர் ஒரு உடல் நலம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை பண்ண வேண்டி வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவரோட உடல் நலத்தை பார்க்குறப்ப அந்த 15 மாதமான ஒரு வேதனை அந்த உடலில் தெரிகிறத நம்ம பார்க்க முடியுது. அவர் சீக்கிரம் சரி ஆகிடுவார், அவருக்கு அந்த மென்டல் டெம்பரமெண்ட் இருக்குது, அவர் உடல் ஆரோக்கியம் மீண்டும் திருப்பி வரும்னா கூட அதை நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்க்குறப்போ ஒரு இமோஷனலாக ஒரு ஷாக் இருக்குது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் ஒரு சின்ன கவர் கூட கொடு. அவர் வந்து நிறைய கோயில்களுக்கு போகிற பழக்கம் உள்ளவர். குறிப்பாக கரூரில் இருக்கிற சில கோயில்களுக்கு அவர் தொடர்ந்து போவார். ஸோ அப்போ நான் இப்போ இந்த 15 மாத காலமாக அவர் எங்கேயும் வர முடியல. பட் நான் தொடர்ச்சியாக கோவில் கும்பாபிஷேகம் அது இதுன்னா திருவிழாக்கள் எம்பிங்கிற முறையில் நான் போவேன். அப்போ அதை சில இதை எடுத்து வச்சிருந்தேன், அதை கொண்டு வந்து கொடுத்தேன். அவ்வளோ அது பெரியது. இப்போ அவர் கூட உங்க கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன சொன்னார்? உடல்நலம் எப்படி இருக்குது, அப்புறம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அடுத்து கரூர் எப்போ வர்றீங்க? சும்மா சிம்பிள் தான், நத்திங் எல்ஸ். இப்போ செந்தில் பாலாஜியோட தியாகம் பெரிதானது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வந்து அதை அதிமுக பாஜகலாம் விமர்சிக்கிறாங்க. வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு பாஜகவுக்கும் விமர்சிக்கிறத விட வேற ஏதாவது வேலை இருக்கா? நீங்கள் இதே அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பாஜகவோட மிரட்டலுக்கு பயந்து இதே செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கொண்ட பாஜக தான், இதே செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கொண்ட அமலாக்கத்துறை தான், சிபிஐ தான். ஸோ அதற்கெல்லாம் பயந்து கோயம்புத்தூரில் அதிமுக தேர்தலையே பாஜகவுக்கு விட்டு கொடுக்கலையா? அதை நம்ம பார்க்கலையா? அதே மாதிரி பாஜக நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து பாஜகவில் இல்லாத ஊழல் குற்றச்சாட்டு மிகுந்தவர்களா, பாஜகவில் இல்லாத பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவங்களா, பாஜகவில் இல்லாத குற்றவாளிகளா வேற கட்சிகள்ல இருந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்கள பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம், ஒரு ஜனநாயகத்தை எப்படி வலுப்படுத்தலாம், அரசியல் சாசனத்தின் கீழே இருக்கிற அமைப்புகளை மக்களுக்கு சாதகமானதா, ஒரு வெளிப்படையானதா, சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடியதா மாற்றலான்னு இல்லாமல் ஒரு கிரிமினல் அமைப்புகள் வந்து எப்படி இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்கொள்ளுமோ அந்த மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற அரசாங்கம் இப்படி ஒரு அமைப்புகளை, மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற அமைப்புகளை எதிர்கட்சிகள் மீது ஒரு வேட்டை நாய்களை போல ஏவி விடுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்குது? அப்படிலாம் இல்லாமல் அவர் வந்து 15 மாதம்
அவருக்கு எல்லா ஆப்ஷனும் தான் இருந்திருக்கும் இல்லையா. பாஜக வாஷிங் மிஷினால வெளுக்கப்பட்ட பல பேருக்கு இருந்த வாய்ப்புகள் அவருக்கும் இருந்திருக்கலாம் இல்லையா. பட் ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாம 15 மாத காலம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்குது, பெரிய நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டி வந்துருச்சு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தைகள், அவருடைய தம்பி குடும்பம், அவர் தம்பி பொண்ணு, அம்மா அப்பா, அது மாதிரி அவர் சுற்றி இருக்கிற நண்பர்கள், அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க கரூர்ல. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரானவர். ஸோ அந்த மக்கள் அவரால் ரெப்ரசன்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு எப்படி எந்த கட்சியிலிருந்து போனாரோ அதே கட்சியிலிருக்கு அவர் திரும்பி வந்திருக்காரு. இப்போ அந்த 15 மாத காலம் எளிது கிடையாது இல்லையா. அப்போ அதிமுக அமைச்சர்கள் இன்னைக்கு ஏன் நான் கேட்குறேன், அதிமுக பார்த்து இதே கரூர்ல விஜயபாஸ்கர்னு ஒரு அமைச்சர் இருக்கார். என்னுடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் 2 விஜயபாஸ்கர் அவர்களுமே வராங்க. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். 2 பேர் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஏன் எல்லா வழக்குகளுக்கும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த ஆளுநர் அப்கோர்ஸ் உச்சநீதிமன்றம் மண்டையிலேயே கொட்டினதுக்கு அப்புறம் தான் கொடுத்திருக்காரு. ஏன் கரூர்ல இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்குக்கு மட்டும் அனுமதி தர மாட்டேங்கிறாரு? ஏன்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அதுல வந்து குறுக்க நிற்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய ஊழல் வழக்குல இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக, ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் சுயமரியாதை விட்டு மண்டிட்டு நிற்கிறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து அப்படி இல்லாம, நான் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அழுத்தத்திற்கு, பாஜகவுக்கு, இந்த அமலாக்கத்துறைக்கு பணிய மாட்டேன்னு நிற்கிறாரு. அப்ப அவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு, அவர் சார்ந்த கட்சியை பத்தி விமர்சிக்கிறதுக்கு என்ன இவங்களுக்குலாம் ஒரு தார்மீகம் இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அப்படி ஒரு 15 மாத காலம் வந்து ஒரு கட்சியில இருந்த தனது ஒரு கட்சிக்காரரை பார்த்து எந்த கட்சிக்கு தலைமையும் பெருமைப்படதானே செய்வாங்க. இன்னைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் மேல இதே அமலாக்கத்துறை சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் கூட காணோம். அந்த கேஸ் என்னாச்சுன்னே யாருக்கும் தெரியல. அவருக்கு அவர் இருக்காரு, அவர் ஒரு இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் இருந்தவர். ஒரு காலத்துல இதே சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தப்போ அவர் கீழே வேலை செஞ்சிருக்காங்க. நீங்க சம்மன் கொடுத்துட்டு போறீங்க, சம்மனை கொண்டு போய் கொடுத்தா அவர் ஒரு இந்தியாவின் மதிக்கத்தக்க அரசியல் தலைவர், புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் வரப்போறாரு. நீங்க அவர் ராத்திரியில செவத்தை எட்டி குதிச்சு போறீங்க, டி.கே. சுகுமார் அண்ணன். ஸோ அவர் அதே மாதிரி பண்றீங்க. அப்ப அவங்க 2 பேரும் போய் பணிஞ்சிட்டாங்களா? இல்ல. அப்ப அவர் போய் மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பார்த்தாங்களா? எங்க கட்சியில நாங்க அவங்களை பார்த்து பெருமைப்படதானே செய்யறோம். இடிக்கோ சிபிஐக்கோ பயப்படாம அவங்க கட்சிக்காகவும் தான் கொண்டிருக்கிற கொள்கைக்காகவும் அவங்க உறுதியோட நின்னாங்கன்னு நாங்க பெருமைப்படதானே செய்யறோம் அவங்க 2 பேரையும் பார்த்து. அதே மாதிரிதான் திமுக தலைவரும் அவர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஒரு எளிமையான வழி இருக்கிறப்ப, ஆனா அந்த எளிமையான வழியை விட்டுட்டு அவர் தன்னுடைய கொள்கைக்காக, தான் வைத்திருக்கிற நம்பிக்கைகளுக்காக அவர் போராடுறாருங்கிறது அவங்க பெருமையா தான் நினைப்பாங்க. உங்க கட்சியில அவர் போராடுறதுக்கு யாரும் இல்லைன்னா அது திமுகவோட குற்றமோ காங்கிரஸ் கட்சியோட குற்றமோ இல்ல. இது போக இன்னொன்று சமூக வலைதளங்களில் விமர்சனம் வைக்கப்படுது. இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போயிட்டு வந்தவரை தியாகம்னு சொல்றது சரியா அப்படிங்கிற மாதிரி. இல்ல, இது என்ன, அவர் தண்டிக்கப்பட்டாரா? இப்ப நீங்க அப்படி அந்த வழியில் போனா, இன்னைக்கு வந்து ஹேப்பன் டு பி குன்கா அவர்கள் ஜெயலலிதா அவர்களை தண்டித்த ஒரு தினம். எதுல? ஊழல் வழக்குல. அப்ப அந்த ஊழல் வழக்குல ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதிமுக அவரை விட்டு ஒதுங்கிட்டீங்களா? நீங்க 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரோட்ல நின்றுட்டு இருந்து போய் காலில் நெடுக்கத்தானே விழுந்தீங்க. இது வந்து ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து MP MLA கோர்ட்ல ஏற்கனவே அந்த வழக்கு பலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. அதே வழக்கு எப்படி சட்டப்படி இன்னொரு கோர்ட்ல நீங்க அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து இன்னொரு கோர்ட்ல போட்டு நடத்துவீங்க? அதுலயும் வந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துல சில வாதங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. இது செல்லுமா செல்லாதாங்கிறத ஐ திங்க் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து நடத்துவாருன்னு நினைக்கிறேன், அந்த சிறப்பு நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கை. ஸோ அப்போ வந்து ஒரு வரைமுறையே இல்லையா? ஒரு வழக்குக்கு ஒருத்தர் மேல ஒரு கேஸ் தானே போட முடியும், ஒரு நீதிமன்றத்துல தானே வழக்கு நடத்த முடியும். எப்படி இதுல அமலாக்கத்துறை எப்படி வருது சட்டப்படி? அதை தானே எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே அமலாக்கத்துறை மீது கடுமையான விமர்சனங்களை வைக்குது. நம்ம வச்சாதான் நீங்க அரசியல் கட்சின்னு சொல்றீங்க. நமக்காக வைக்கல. நீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. நீங்க இப்படியே எதிர்கட்சிகளை எல்லாம் தான் கடிக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இதே நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல 2 தலித் விவசாயிகள் 1.5 ஏக்கர் நிலம் கூட இல்ல 2 பேருக்கு சேர்த்து, அவர்களை அமலாக்கத்துறை PML இதே செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்கட்சி தலைவர்களை அரஸ்ட் பண்ண சட்டத்தின் கீழ் அரஸ்ட் பண்ண போகலையா? அரஸ்ட் பண்ணலையா? அப்ப இது வந்து எல்லாருக்குமான ஒரு யுத்தம். இது வந்து ஒரு சட்டத்தை, ஒரு மக்களுடைய வரி பணத்துல ஒரு அரசியல் சாசனத்திற்கு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டிய ஒரு ஏஜென்சி
அதுவே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காம ஒரு ரோக் மாதிரி பிஹேவ் பண்றதுங்கிறது வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனை, ஒரு நாட்டுடைய பிரச்சனை. இதுல பாதிக்கப்படுறவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள்ங்கிறதுனால நம்ம சும்மா இருக்க முடியாது. நாளைக்கு வந்து இன்னைக்கு தலித் விவசாயிகளுக்கு நடந்து நாளைக்கு எனக்கோ உங்களுக்கோ இல்ல ஒரு சாதாரண மனிதருக்கோ நடக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிகழ்ந்ததாகவோ இல்ல ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நிகழ்ந்ததாகவோ ஒரு ப. சிதம்பரம் அவர்களுக்கு நிகழ்ந்ததாகவோ இல்ல ஒரு கவிதாக்கு நிகழ்ந்ததாகவோ ஒரு ஹேமந்த் சோரனுக்கு நிகழ்ந்தாவோ நம்ம பார்க்க கூடாது. ஏன் அப்படி அவ்வளவு ரொம்ப சிட்டான அமலாக்கத்துறை ஏன் போய் நீங்க பாஜகவின் ஊழல் புகார் படிந்த முதலமைச்சர்களை போய் அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு அஜித் பவார் மாதிரி எவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து வாஷிங் மிஷின் போட்டு நீங்க வெளுத்திருக்கிறீங்க. இதே அமலாக்கத்துறை தான் வெளுத்தீங்க. அப்ப என்ன சட்டம் இருக்குது இந்த நாட்டுல, என்ன நியாயம் இருக்குது? அப்ப சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு அரசாங்க ஏஜென்சி நடக்க வேண்டியது இல்லையா? யாரை வேணாலும் போய் நீங்க வந்து ஒரு ரவுடிகள் மாதிரி பிஹேவ் பண்ணி பிடிச்சிட்டு வர முடியாதுல்ல. நீங்க நேத்து வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ட்ரையல் கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொண்டு போடுறாங்க. இப்போ ட்ரையல் கோர்ட்ல தான் நம்ம ஜாமீன் கேட்டு அது வந்து ஜாமீன் தள்ளுபடி பண்ணப்பட்டாதான் நீங்க ஹைகோர்ட்டுக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போக முடியும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நேத்து அவங்களுடைய தீர்ப்புல அப்படி ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அன்டியூவா வந்து ட்ரையலை லேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க நேரு ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போயிடலாம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய அநியாயங்கள்னால ஆளும் பாஜகவினுடைய அராஜகத்தினால எந்த எல்லைக்கு ஒரு உச்சநீதிமன்றம் போக வேண்டியிருக்கு பாருங்க. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்ல, நீங்க பல எதிர்க்கட்சி தலைவர்களுடைய வழக்குகளை விசாரித்து அவர்கள் பிணையில் விடுவித்த அனைத்து நீதிபதிகளும் இதை சொல்லியிருக்காங்க. கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போதான் பாத்தீங்கன்னா விசிகேவில் ஆதவ் அர்ஜுனா வந்து சமீபத்தில் வந்து பேசுறது சர்ச்சையாயிருக்கு. வந்து இது எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு நல்ல வலுவான கூட்டணி இருக்குதுன்னு அதுக்கு அர்த்தம். நீங்க வந்து ஒரு கூட்டணி வலுவா இல்ல, அதுவே ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா யாரும் அந்த கூட்டணியை வந்து இந்த மாதிரி சலசலப்புகளை கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கூட்டணி அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கல.